நியூஸ் போர்ட் செய்திகள். தமிழக சமத்துவ மக்கள் கட்சி தொடக்க விழா. தமிழக சமத்துவ மக்கள் கட்சி தொடக்க விழா சென்னை மாதவரத்தை அடுத்த புழல் கேம்ப் பகுதியில் உள்ள காமராஜர் மாளிகையில் நடைபெற்றது. எம். சந்தனகுமார் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் தொடக்க விழாவில் ஈசிஆர் ராஜ் வரவேற்புரையாற்றினார். எல். கடற்கரைலிங்கம், எம். ஏ. ஆண்டனி, ஆர். எட்ராஜா, கே. சுப்பிரமணி, ஏ.ஆர்.எஸ். பொன்னரசன், வி. ஜவஹர், எஸ். சிவா, ஜே. தங்கமாரியப்பன், எம். ஏ. முகமது கனி, எஸ். சித்திரக்கனி, எஸ். அருள் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் எச். மின்னல் ஸ்டீபன், சிம்ம பேரவைத் தலைவர் ராவணன் ராமசாமி, சென்னை மாநகர பேப்பர் சங்க தலைவர் எஸ். எம். தமிழ்ச்செல்வம், தினக்கூலி தொழிலாளர் நலச்சங்க தலைவர் எஸ். ஆர். முருகன், தொழிலதிபர்கள் வில்லிவாக்கம் எம். சக்திவேல், பொன்னேரி ஆர். சண்முகவேல், மதுராந்தகம் டி. ராஜேஷ், ஆர். சேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் அனைத்து மாவட்டத்திலும் தமிழக சமத்துவ மக்கள் கட்சி கொடியேற்றி அடையாள அட்டை வழங்குவது, அனைத்து மாவட்டத்திலும் செயற்குழு கூட்டம் நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் தொண்டர்களின் ஒருமித்த கருத்தாக எம். சந்தனகுமார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச் செயலாளராக ஈசிஆர் ராஜ் மற்றும் பொருளாளராக துரை அரசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் தமிழக சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கைகளை உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். முன்னதாக புழல் கேம்ப் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.